என்னடா ரீவிட் கேட்டாரு Very good. Energy save. Oh, wow. Yeah, water na ya ungu குறிக்கோளே. அவுட்ரா வேலை அவுட். வெரி குட் வேங்க வந்துட்டா. நின்னா கூட கரெக்டா அடிக்க மாட்டோம். நின்னா அவுட்டாலே விட்டுறடா. ஓ. அதனால இதுக்கு வேற எனர்ஜி வேஸ்ட் பண்ணலாமா? பா மது ஒரிஜினல் பா. ஐயோ. என்ன பண்ணுது? அவுட்னா. அடி அவுட் நான் பாத்தேன். வா. ஏ பூரா பா. போடு. சரியா? சார் சும்மா வாங்க சார். சரி.
ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாம இருக்காங்க, இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க. யாரையா யாரு சார் விஜயராம் தான் சார் பின்னாடி ஒரு ரிதமே இல்லாம. ஏயா சார் நான் அடிக்கிறதுல சார் சும்மா வேணும்னு நினைக்கிறேன். வேணும்னு எப்படா சொல்லுவோம்? ப்ரோ நான் அடிக்கிறதுல bro. சும்மா ஏன்டா சொல்ல போறோம்? யோ எல்லாம் சரியா வரணும்யா. இதெல்லாம் சரியா வந்தாதானே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒண்ணு முன்னாடி வந்து ஒண்ணு பின்னாடி வந்தா கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா? அதை ஒழுங்குபடுத்திக்கிங்க. ஒழுங்குபடுத்துவியா? அவன் மட்டும் இல்ல அஜித்துமே பண்றான். சார் நான் சரி பண்ணிக்கிறேன் சார். சரி கார்த்திக் ப்ரோ கொஞ்சம் பாருங்க ப்ரோ நீங்க. சார் கை கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, சீக்கிரமா பிக்கப் பண்ணிட்டு வந்துடும் சார். அது என்னன்னு டாக்டர்கிட்ட காட்டியா? சார் பார்த்துட்டே இருக்கேன் சார். சரி சரி மது வீட்டில் தனியாக அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் திடீர்னு வந்து நீங்கள் குரூப்பில் அடிச்சிங்கன்னா மிங்கிள் ஆகாது. தனியாக அடிச்சா தான் உங்களுக்கு வரும். வீட்ல வச்சு படம் அடிச்சா சத்தம் ரொம்ப வருதுன்னு சுத்தி இருக்கவங்க திட்டுறாங்க பிரேம். மது சார் நீங்க வந்து வீட்டுல வந்து பரவாசிச்சீங்கன்னா வந்து 4 பேர் கேட்கதான் செய்வாங்க. நீங்க வந்து மரக்கட்டையில பழகுறியா? இந்த மாதிரி மரக்கட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல அந்த பீட்டை வாசிச்சு பழகுங்க. அதுல பழகிட்டு அப்புறம் வந்து கூத்துப்பட்டில நீங்க பறை எடுத்து வாசிங்க. சரியா இங்கே வந்து நம்ம வந்து பறை வாசிக்கும் போது துடும்பு வாசிக்கும் போதுதான் வந்து எல்லாரும் நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. இப்பதானே கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. சரி சரி அதை பார்த்து ஒழுங்குபடுத்திக்குங்க. அப்புறம் கையில பறை இருக்குன்னு ஆர்வத்துல லொட்டுன்னு கட்டாதீங்கயா. என்னையா மணிகண்டனை வேணா வர சொல்லலாமா? கூப்பிடலாம் சார். வந்து வண்டி வண்டி எப்போ பாரு இந்த வண்டி தாயா பிரச்சனை. எல்லாம் நியூ ஆக்டர்ஸா இருக்கீங்க. பாடியில ரிதம் இல்ல. ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம்னாக்க ஃபண்டு தான் முட்டுக்கட்ட இல்ல. ஃபண்டு என்னையா அது? கண்டுபிடிப்போம், பணத்தை கண்டுபிடிப்போம். என்னையா ஆள் வாங்க வாங்க. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ. இதுதான் சார் நம்மளுடைய கேமராமேன். வாங்க. யோ சேர் எடுத்து போடுங்க. ராகுல் ரெண்டு சேர் எடுத்துறோம். யோ தமிழ் டிவில இருந்து வந்திருக்காங்கயா. வணக்கம் சார். இன்டர்வியூ பண்றதுக்கு ஆக்டர்ஸ்கிட்டயும் பேசணுமா? எல்லாரும் தயாரா இருந்துக்குங்க. சரி சரி ஏன்லே இதை அங்க வைங்க, நான் கீழே பொறுப்ப எடுத்துக்கிறேன். சரி சரி காஃபி சாப்பிடுறீங்களா? இல்லைங்க பரவாயில்ல. என்ன கீழே அவ்வளோ பூட்டிங்க இருக்கு? அதுவா எங்க இருந்தோ ஒரு பூனை வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. அது பிரெக்னண்டா இருந்தது. என் ஒய்ஃபு வந்து அதுக்கு சாப்பாடு போட்டு பால் ஊற்றி பராமரிச்சுக்கிட்டாங்க. அது கொஞ்ச நாள்லயே 2 குட்டி போட்டுச்சு. ஒரு குட்டிக்கு வந்து நெத்தியில வந்து பெருசா கருப்பு இருந்தது. அதனால அதுக்கு பெரிய கருப்புன்னு பேர் வச்சுட்டாங்க. இன்னொரு குட்டிக்கு வந்து சின்னதா கருப்பு இருந்தது. அதனால அதுக்கு சின்ன கருப்புன்னு பேர் வச்சுட்டாங்க. அதுங்க நல்லா வளர்ந்து அதுங்களும் குட்டி போட்டுச்சு. இதுங்களை பத்துது அம்மா பூனை, அதுவும் குட்டி போட்டுச்சு. இப்படி குட்டி போட்டு பெரிய பூனை பண்ணையா உருவாயிடுச்சு. அதுங்களோட இடத்துல தான் நாங்க இருக்கோம். அதுங்களோட இடத்துல தான் வந்து கூத்து போட்டையும் நடக்குது. ஐயா இப்போ கூத்துப்பட்டையில என்ன ப்ராசஸ் நீங்க போயிட்டு இருக்கு? இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா நியூ ஆக்டர்ஸ். இவங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட சிறுகதைகள்லாம் படிச்சுட்டாங்க. அதுல சில கதைகளை நாடகமா போடலான்னு ஒர்க் பண்றேன்.
அப்புறம் என்னோட நாடகங்களும் எல்லாம் படிச்சுட்டாங்க. சில நாடகங்கள்லேருந்து சில காட்சிகளை வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பறை பயிற்சி, பாடி, மைண்ட், வாய்ஸ், ரிதம், ஸ்பீச், எமோஷன் இதிலெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே உங்களுடைய கதைகள்லாம் படிச்சுட்டாங்க, நாடகங்களையும் சிலது கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், சிலது ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னு. நீங்கள் அதை ஒர்க் பண்ணும்போது அதையும் சேர்த்து நாங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் ஐயா? தாராளமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. செட் பண்ணிடலாமாங்க ஐயா? பண்ணுங்க. பாண்டே, கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் வருவதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே சார். யோ சார். அந்த நடேஷோட டிராயிங் எடுத்து பின்னாடி வைங்க. சரிங்க சார். ராகுல் போங்க. அஜித், லைட் பாத்துடா. ப்ரோ அப்படியே என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இந்த எடுத்துட்டு சரிங்க சார். டேய் போடா. சத்தம் இருக்குல்ல? இல்லையா சார்? ஓகேவா? ஓகே தான். சார், உங்களுக்கு இந்த லைட்ஸ் ஆன் பண்ணி விடுறேன், ஓகேவான்னு பார்த்து விடுறீங்களா? கேமரா மட்டும் கேட்டுக்கோ. பாண்டே சார், இவர் லைட்ஸ் ஆன் பண்ணுறாங்க, உங்களுக்கு அது ஓகேவான்னு பாருங்க. பண்ண சொல்லுங்க சார், பார்க்கலாம். சரி, நான் ஆன் பண்ணி விடுறேன் சார். ப்ரோ, யோ இதெல்லாம் வேணாயா, எடுத்துக்கிட்டு போங்க. சார், இது ஓகேவா சார்? எதுவும் வேணாம், எடுத்துக்கிட்டு போங்க. ஏய் ராகுல், இந்த லைட்ஸ்ல ஆன் பண்ணிடு. சரி. நான் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து வரேன் பாரு. பாத்தியண்ணா, என்னடி சாயந்தரம் வீடு பார்க்க போலாமா? நெது வீடா? சும்மா தாயே, ஆள விடுமா, நான் வரல. ஏ மதுவண்ணா, அம்மா தாயே, என்னே விடுமா? 2-3 நாளா வீடு பார்க்க அலையிறோம், ஒரு வீடு உங்களுக்கு பிடிக்கல. 3000 பட்ஜெட்ல இருந்து 6000 ரூபாய்க்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு வீடு பிடிக்கும். அப்புறம் வேணா நான் பார்க்க வரேன். அண்ணா 6000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு நான் எங்க நான் போறது? ஏய், நீ பிஜி பார்க்கலாம்ல, அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். 5000 ரூபா தான் இருக்கும் வித் ஃபுட், கரெக்டா இருக்கும் நீ. டேய் ராகுல், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்டா, அவெல்லாம் கேட்க மாட்டானா, நீ விடு. ப்ரோ, அவங்களுக்கு அது பெஸ்டா தான் இருக்கும், உங்களுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்குமே. லைட்ஸ் பாருங்களேன். எங்க வேணா தங்கிக்கிறீங்களா? இல்ல சார், நான் வெளியவே தங்கிக்கிறேன் சார். அப்போ பாருங்க, அந்த வாடகைகளே கிடைக்கும். 3000 ரூபாய், 3500 ரூபாய்க்குலாம் வந்து கிடைக்கும். கொஞ்சம் சின்னதா இருக்கும், அது ஒரு ஆளுக்கு போதும். சரிங்க சார். பாருங்க, என்னையா இது, சரியான வாடகை கொடுத்து நடிகனால தங்க முடியல. சேலரி கிராண்ட் கொடுக்குறாங்கல்ல, ஆமா சார். கல்ச்சுரல் மினிஸ்டர்ல இருந்து 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை 10000 ரூபாய் ஆக்க சொல்லி பெருமாள் கிட்ட நேற்று கல்ச்சுரல் மினிஸ்ட்ரிக்கு மெயில் போட சொன்னேன். அவரும் போட்டிருக்காரு. அது வந்ததுனாக்க ஆக்டர்ஸ்க்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். பார்ப்போம். சார், நம்ம ப்ராப்பர்ட்டி ஓகேவான்னு பாருங்க. யோ சார், வேணாயா, எடுத்துக்கிட்டு போங்கயா. ப்ரோ, இந்த பெயிண்டிங் நல்லா தான் ப்ரோ இருக்கு. இதெல்லாம் வைக்க கூடாதுயா. சார் சொல்லியா? ஃபுல் டைம் ஆக்டரா ஜாயின் பண்ணி 6 மாசம் முடிஞ்சு சார். சம்பளம் 1 மாசம் தரேன்னு சொல்லிருக்கீங்க. பெருமாள்கிட்ட சொல்றையா. சரிங்க சார். டேய், கொடுக்குவாங்க. ஏயா அவரை வந்து இது பண்றீங்க? ஐயா, எனக்கும் உங்களுக்கும் சொல்றேன். எங்கயா பிரேம காணா? சார், சார் புகை போட போயிட்டாரா? யோ, ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டாரையா? போய் கூட்டு வாங்கயா. சரிங்க சார். சார், ஒரு ஃபோன் போயிட்டு வாங்க. சார், காதல் சார். ஃப்ரெண்ட் ப்ரோ. போடா, எனக்கு எல்லாமே தெரியும். காதல் 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 போய் சாதல் சாதல் சாதல். சார், இந்த பிரேம் வந்துட்டாங்க சார். வாயா, எங்க போறீங்க? சாப்பிட போயிருந்தேன் சார். புகை போட போறீங்களா? சாப்பிடவா சார் போயிருந்தேன். சாப்பிட்டு புகை போட போனீங்களா? ஸ்மோக் பண்ணாதீங்கயா, ஸ்மோக் பண்ணாதீங்க. சில்லறைக்கு சில்லறையும் மிச்சம், ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கும்ல. ஸ்மோக் பண்ணாதீங்க.
நான் எவ்வளோ ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ஒய்ஃபு வந்து சத்தம் போடுவாங்க. அப்படி சத்தம் போட்டு தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸ்மோக் பண்ணாதீங்க. சாரி சார். சாரிலாம் வேண்டாம், ஸ்மோக் பண்ணாதீங்க. டேய் அஜித், ஆ தம்மடி போன நீ பாத்தியா? நான் சொன்னான்னு யார் சொன்னா? இந்த போட்டு கொடுக்குற வேலை நீ தான் பண்ணுவ. நான் எல்லா இடத்துல பத்தி நீ பேசாத. டேய் அப்படி தாண்டா சொல்லுவேன். நான் எல்லாம் செட்டு போடும்போது நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு தனியா போயிட்டு யாரா அவன் செட்டு போடுவாங்க? என்ன செட்டு போட்ட நீ? யோ யோ உக்காரியா? ஏயா அவன்னா சண்டை போட்டுக்கிறீங்க? ஏயா எப்போ பார்த்தாலும் உங்களுக்குள்ள சண்டை தானாயா? ஐயா ஸ்டார்ட் பண்ணலாமாங்க ஐயா? சரி சரி சரி. பாண்டி சார் ரெடியா? 2 minutes சார். சார் போலாம் சார். மைக் செக் பண்ணிடலாமா? செக் பண்ணலாம் சார். ஹலோ கேக்குதா? கேக்குது சார். சார் நீங்க ஒரு ஹலோ சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? சார் இன்னொரு ஹலோ சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? யோ அந்த போனை தூக்கி குப்பையில போடுங்க. கேக்குது சார் நல்லா கேக்குது சார். போலாமா சார்? ரெடி? தமிழ் டிவி நேயர்களுக்கு சாரி ஓகேவா? ரெடி. தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் உங்கள் பாலகுமாரன். சார் என்னாச்சு பாண்டே? பேக் இது சார். பேக்கப் வச்சிருக்கேன் சார். இருங்க சார். நைட் ஷிஃப்ட் போய் டேரக்டா வந்தேன் சார். அதுதான் போடல. போலாம் சார். ரெடி? நான் மறுமை சாரி தண்ணி சார். இல்ல வேணாம். போலாமா சார்? ரெடி? தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் பாலகுமாரன். நம்மருமை நான் முத்துசாமி என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போற நபர் வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் நாடகத்தினுடைய முன்னோடியாக காலம் காலமாக என்ற நாடகத்தை எழுதியதன் மூலம் தமிழ் நாடக வடிவிற்கு ஒரு புதிய பரிணாமத்தையும் வழிகாட்டுதலையும் தந்தவர். தஞ்சை மாவட்டத்தில் புஞ்சை என்கிற ஒரு சிறிய கிராமத்துல பிறந்து அந்த மண்ணின் மனத்தாலும் மக்களின் மனவாசத்தையும் நன்றாக உணர்ந்திருந்தவர். வாழ்வதற்காக சென்னையை நோக்கி வந்து சென்னையில் பல்வேறு விஷயங்களில் இவருக்கு கசப்பான அனுபவங்களே தந்த போதிலும் இருந்தும் இங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய மன உணர்வுகளை தன் எழுத்துக்களின் மூலம் அற்புதமாக வெளிப்படுத்தினார். அதன் பிரதிபலிப்பாக நாற்காலிக்காரர், சுவரொட்டிகள், இங்கிலாந்து இம்மூன்று நாடகங்களும் பல்வேறு அதிர்வு அலைகளை ஏற்படுத்தின. அதோடு மட்டுமல்லாமல் இவர் சிறுகதை எழுத்தாளராகவும் இலக்கியவாதியாகவும் இருந்து அதன் பிறகுதான் 1977ஆம் ஆண்டு கூத்துப்பற்றை என்ற ஒரு இயக்கத்தையும் நிறுவினார். தமிழர்களுடைய தொன்மையான கலைகளில் ஒன்றான தெருக்கூத்து அதை பார்த்து அதனுடைய தாக்கத்தினால் தான் இக்குழுவையும் இந்நிறுவனத்தையும் இந்த அமைப்பையும் உருவாக்க ஒரு காரணமாக அமைந்தது. இதன் மூலம் 37 ஆண்டுகளாக 60க்கும் மேற்பட்ட நவீன நாடகங்களை தயாரித்து 700க்கும் மேற்பட்ட மேடையேற்றங்களையும் கண்டு 80க்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான சர்வதேச அளவிலான நாடக தொடர்புடைய கருத்தரங்கங்களையும் பயிலரங்கங்களையும் நடத்தியவர். தமிழக அரசுடைய கலைமாமணி விருதையும் மத்திய அரசுடைய பத்மஸ்ரீ விருதையும் அதோடு சங்கீத் நாடக அகாடமி விருதையும் இவருடைய அர்ப்பணிப்புக்காக அளிக்கப்பட்டவை. இவ்வளவு நேரம் நான் யாரை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் என்று உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கூத்துப்பற்றையுடைய நிறுவனர் அரங்காவலர்களில் ஒருவருமான திரு நா. முத்துசாமி ஐயா அவர்களை தான் சந்திக்க போறோம். ஐயா வணக்கம். யோ என்னையா இது என்ன சினிமாவா இல்ல நாடகமா? இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, கிளாப் பண்றீங்களே. ஐயா பரவாயில்லைங்க, போய் போயிடலாம். சரி. கூத்துப்பற்றையுடைய நிறுவனர் அரங்காவலர்களில் ஒருவருமான திரு நா. முத்துசாமி ஐயா அவர்களை தான் சந்திக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா புஞ்சை உங்களுடைய சொந்த ஊர். புஞ்சையை பத்தி உங்களுடைய கதைகள்ல அதனுடைய வீச்சு, அதனுடைய தாக்கம்
நல்லாவே பார்க்க முடியுதுங்க ஐயா. புஞ்சை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? மனசு முழுசும் புஞ்சையில தான் நிரம்பி இருக்கு. என்னோட சைக்காலஜில அப்படிதான் இருக்கு. எல்லாருக்கும் அவங்க சொந்த ஊரு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் என்னுடைய எல்லா கதைகள்லையும் புஞ்சை வந்துடுது. நான் நாடகம் எழுத தொடங்கினதும் அது பின்னால போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில இடங்கள்ல மட்டும் வர அளவுக்கு அது பின்னால போயிடுச்சு. இது புஞ்சைக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முறையில ஒரு சிக்கல். அதுக்கு எல்லா நாடகங்களையும் வரணுமா, அதுக்கு பெரிய இடமா வேணுமா, எல்லா கதைகளையும் வந்தா கூட அதுக்கு ஆசை தீரல. நையின்னு குழந்தை மாதிரி அடம் பிடிக்குது. அதை எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கும் தெரியல. இதனால அதுக்கு மனக்கசப்பு திரும்ப திரும்ப புலம்பிக்கிட்டே இருக்கு. பழைய மனிதர்களால நிரம்பின அது இப்போ நிகழ்காலத்துக்கு வந்து அழுது ஒரே ஓலம். அதோட நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் புஞ்சையிலிருந்து விலகி வந்துட்டேன். அது வேற மனிதர்களால நிரப்பப்பட்டுருச்சு. அதான் புஞ்சையிலிருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்து வந்தீங்க. சென்னையை பற்றி கூட உங்களுடைய கதைகளை நீங்க தொடர்ந்து குறிப்பிட்டு வந்திருக்கீங்க ஐயா. குறிப்பிட்டிருக்கேன். சரி சரி, குறிப்பிட்டிருக்கேன். நம்ம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊரு நம்ம கதையில வந்துடுது. எந்த மனிதர்களை பார்க்கிறோமோ அந்த மனிதர்கள் நம்ம கதையில வந்துடுறாங்க. இழப்பு, அப்பாவும் பிள்ளையும். சார் சொல்லியா? நாம் இந்த நகரவாசிகள். ஆமா ஆமா ஆமா, இங்கிலாந்து நாடகம். அதை பல வருஷம் பண்ணியிருக்கோம். நானே டைரக்ட் பண்ணியிருக்கேன். அன்மோல் வெள்ளானி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் சமீபத்தில் பிரளயன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பேட்ச் ஆக்டர்ஸை வச்சு அதில் என்னோட வரிகளை வச்சுக்கிட்டு அதை பாட்டாக கம்போஸ் பண்ணி நடிகர்களை பாடவும் வச்சு ஆடவும் வச்சிருப்பார். அதை ரீக்ரியேட் பண்றேன் இவங்க பயிற்சிக்காக. அதை வேணா நீங்க பாக்குறீங்களா? பார்க்கலாம் ஐயா. யோ சார் பண்ணுங்கய்யா. சரிங்க சார். சார் சரி, இது ஃபுல்லா நடிப்போம். லிரிக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லி பாருங்க. இந்த நகரவாசிகள் பாப்பா பின் பின் என்று வாகனங்கள் போக்குவரத்து தாச்சாலைகள் தூசி பறக்கும் நகரவாசிகள்.
பீம் பீம் என்று வாகனங்கள் போக்குவரத்தில் தார்ச்சாலைகள் தூசி பறக்கும் நகரவாசிகள் நாம். வாகனங்கள் வேகத்தில் காற்றை விசிறுகின்றன. காற்றில் எம்பி பறக்கும் புழுதி சுவர்கள்ல மோதி திரும்பும். மற்றொரு வாகன வேகத்துல எழும்பி திரும்பி சுவர்ல ஓயாத சண்டையுடன் மோத வாயில்கள் அதை மடக்கு மடக்கு என்று விழுங்கி தொண்டையில் புண்ணும், நுரையீரலில் சளியும் பிடித்துக் கொள்ளும். எதிரெதிர் போக்கில் வாகன சத்தம் மோதி கை கொட்டும், நம் செவிப்பறை கொட்டும். சத்தமில்லாது ஓடத் தெரியாத வாகனங்கள் ஓடும் புழுதியோடு அனல் பறக்கும் வாசனையுள்ள தார்ச்சாலை எங்கும். வாசனையை மூக்கில் பிடித்து தூசியை ஆடையில் பிடித்து மிதப்படுத்தும் வடிகட்டி மக்கள் நாம். நாசியால் தூசியை நுரையீரலில் சேமிக்கும் நாம் வடிகட்டிகள். மூக்கு மயிர் தூசியை தடுத்து பொறுக்காக்குகிறது. உலர்ந்த பொறுக்கை மூக்க நோண்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அங்கும் இங்கும் பல தோரணையில் மிக சுவாரஸ்யமாக மூக்க நோண்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதோ அவை சொந்த கார்கள், இவை வாடகை கார்கள், பஸ்கள், லாரிகள். அச்சில் இடித்திடித்து போகிறது ரோரோல, சிலுப்பி குலுக்கி போகிறது ஆட்டோ ரிக்ஷா. வைக்கோல் துரும்பில் ஆடும் கொட்டை வாழை கொட்டையாய் அது ஆக்சிலில் ஆடுகிறது. நூலில் கட்டி இழுத்து ஆக்சிலில் மோதி மணியை முழு உடலில் அடித்துக் கொண்டு ஓடுகிறது சைக்கிள் ரிக்ஷா. முன்னும் பின்னுமா, பக்கம் பக்கமா, முந்தியும் பிந்தியும் இடத்தை அடைக்காத ஆளளவு பருமன் என்ற சுலபத்துல சாலையை அடைச்சு விபத்துல நுழைஞ்சு போகுது சைக்கிள்கள். சைக்கிள்களை நடபாத சிமெண்ட் வேலியோட தேய்த்து விடுவோம் என மடக்குகின்றன நகர பேருந்துகள். போன வழிய போய் வந்த வழிய வந்து நின்று நின்று புறப்பட்டு போகும் பேருந்து ஓட்டிகளுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. விளையாடவே வந்தவர்கள் இந்த சைக்கிள் ஓட்டிகள் நின்று வாயில் வார்த்தையாடி பின் புறப்பட்டு போகிறார்கள். இவன் கைவண்டிக்காரன், மாட்டுக்கு பதிலா வண்டி எடுக்கிறான். மாட்டு சக்திய மனித சக்திய அப்புறப்படுத்தினான். மாடுகளை ஓட்ட வண்டிக்கார வேண்டி இருக்கும் சிக்கலை சுருக்கி சுலபமா கண்ட இவன் சுமக்கும் சரக்குக்கும் காவலாய் இலக்குக்கு வழியிருந்து தானே செல்கிறான். சிமெண்ட் மூட்டை தூக்கிய வேஷங்கள் இரு கண்களில் மனித சாயல் காட்டி பூச்சாண்டிகளாக லாரிகளில் பயணம் செல்கின்றன. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் மூட்டை தூக்கிகள் என்பதை மறந்துவிட்டார்கள். பல்லக்கில் பட்டண பிரவேசம் போகிறார்கள். இந்த க்ஷணத்தின் கௌரவத்தில் பிழைத்திருக்கிறார்கள். இவர்கள் மறுபடியும் மூட்டை தூக்கிகளாக மாறப்போகிறார்கள். லாரி அவ்வளவு வேகமாக செல்கிறது. இவர்கள் நடந்து போகிறார்கள். தலைகள் செயலற்ற கற்பனையில் மிதக்கின்றன. இரு கால்களில் தங்கி கற்பனையில் மிதந்து நீச்சல் பழகுகிறார்கள் இவர்கள் இந்த தார்ச்சாலை காணல் நீரில். அவசரம், சாலையை குறுக்கே கடக்க இடமும் வளமும் பார்க்கிறார்கள். போக்குவரத்து வழிவிட மறுத்து விரைகின்றன. அவசரம், இவர்கள் மனங்களில் கோபம் பொங்குகிறது. ஒரு கலக நாளில் பஸ்ஸிற்கு தீயிடும் எண்ணங்கள் மனங்களில் பிறக்கின்றன. இவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவசரங்கள் திணித்திருக்க பஸ்கள் விரைகின்றன. பஸ் ஜன்னல்ல பார்த்ததையே திரும்ப திரும்ப பாக்குறாங்க. மூளைக்குள்ள திரும்பி பார்த்து வெளியே வெறித்திருக்காங்க. உள்ளே நடக்கிற குஸ்தியில வெறிச்சிருக்காங்க. டிரைவர் காலில் வேகத்தை உதைக்கிறான். கண்டக்டர் வேகத்தை ஊதிக்கிறான். மற்றொரு ஊதல்ல ஓடுன்றான். ஒரு பயணி நிறுத்த சொல்லி கத்துறான். அநேகமான அவசரங்களை கட்டுப்பாடுகள் சிக்க வைக்கின்றன. இங்கு நாம் புதிதாய் வேர்விட பார்க்கிறோம். நாம் நம்மை கிராமத்திலிருந்து வேரோட பிடுங்கி கொண்டு வந்தோம். நம் வாசஸ்தலம் இங்கு 10க்கு 10 என்ற அறைகள். அறை சுவர்களில் நம்மை உறிஞ்சிய பூச்சிகளை தேய்த்த இரத்தக்கரைகள். இவை தேய்க்க விரலில் அடங்கும் ஒரு சிறிய பூச்சிகள். தலைமுறையா மூதாதைகள் வாழ்ந்த இடங்களில் வசித்த நாம் இங்கு குடிமாறி அறிமுகம் இல்லாத அநேகரை மனிதர்கள் என்ற மூதாதைகளாக கொண்டோம். முன்பு அவர்கள் தேய்த்த இரத்தக்கரையோடு நம் இரத்தக்கரையும் சேர்ந்து இரத்த சம்பந்தம் உள்ளவர்களானோம். நம் மூதாதைகளைப் போலவே நாம் அவர்களையும் பார்த்ததில்லை. இந்த பீச்சில் வேலை இருக்கியா? சரி சார், அதை ஃபைன் ஆகணும். இன்னும் ஒர்க் பண்ணுங்க, அப்புறம் பண்ணுவோம். சரி. கிராமத்திலிருந்து நகரத்துக்கு இடம்பெயர்ந்து வந்த மக்களுடைய அந்த உணர்வுகளை உங்களுடைய எழுத்துக்கள் அப்படியே பிரதிபலிக்குதுங்க ஐயா.
அதுலயும் அந்த சிறந்த வரிகள்னு சொன்னா, தலைமுறை தலைமுறையாய் மூதாதைகள் வசித்த இடங்களில் வசித்த நாம் இங்கு குடிமாறி குடிமாறி அறிமுகம் இல்லாத அநேகரை மனிதர்கள் என்ற மூதாதைகளாய் கொண்டோம். அற்புதமான வரிகள் ஐயா. நானும் கிராமப்புறத்திலிருந்து தான் இங்க வந்தேன். என்னுடைய எண்ணங்களையும் உங்களுடைய எழுத்துக்கள் அப்படியே பிரதிபலிக்குதுங்க ஐயா. நானும் கிராமத்துல இருந்து தானே வந்தேன். என் மனசுல இருக்கிறத தான் நான் எழுதியிருக்கேன். உங்களுடைய கதைகளிலும் சரி, நாடகங்களிலும் சரி, உதாரணத்துக்கு அப்பாவும் பிள்ளையும், மேற்கத்திய கொம்பு மாடுகள், ரங்கசாமி நாயக்கர், இது போன்ற கதைகள்ல கூட அப்பா இல்லைங்கிற அந்த ஏக்கம் வந்து அதிகமாவே தென்படுதுங்க ஐயா. எல்லாம் இந்த அப்பா வாழ வந்த வேணை. எனக்கு 7 வயசு இருக்கும்போது எங்க அப்பா செத்து போட்டார். வீட்டுல ஆண் வாரிசுகள் யாரும் தலைமை இல்லை. எங்க பாட்டி கவனிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா, நான், என் தம்பி, என் தங்க, என் பெரியப்பா இருந்தாரு, அவரு பார்த்துக்கிட்டாரு. எல்லாம் மாறுது இல்ல. எங்க அப்பா வாத்தியாரா வேலை பார்த்த பள்ளிக்கூடத்துல தான் நான் வந்து படித்தேன். எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துக்கே போறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஒரு நாள் ஒரு வாத்தியார் அடிச்சு விட்டாரு என்ன. நான் வந்து வீட்டில் வந்து எங்க அம்மாக்கிட்டையும் பாட்டுக்கிட்டையும் சொல்லி அழுது அடம் பிடிச்சி வேற ஸ்கூல் மாற்ற சொன்னேன். அவங்களும் மாத்திட்டாங்க. இந்த மாதிரி பல மாற்றங்கள் வாழ்க்கையில். அதை வந்து ஒரு சிறுகதையா எழுதியிருக்கேன், அப்பாவின் பள்ளிக்கூடம்னு. அதை கூட இவங்களுக்கு நாடகமா பண்றதுக்கு இவங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். யோ சார், அதை பண்ணுங்கய்யா. சரிங்க சார். நீங்க பாருங்க. ரே சார், வாயா. கதவு வேணாயா, கதவு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது அந்த எமோஷனல் வந்து அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் இருக்கட்டும். சரி சரி, இதுல ஒரு கேரக்டர். யோ விஜய் சார், நீங்க வந்து விளையாட்டு மூட்ல தான் இருக்கீங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்க கேரக்டர் வந்து விளையாட்டு மூட்ல தான் இருக்கு. நீங்க அதை வந்து இது பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் கதவு தட்டிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல எமோஷன் ஆகுறாருல்ல, அப்போ வந்து அவரோட இதுக்கு நீங்க வந்துருங்க. அவர் எமோஷனுக்கு நீங்க வந்துருங்க. பாருங்க. ஏன்னு சமீபத்துல தான் வந்து உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது எவ்வளோ பெயினா இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அதை நீங்க வந்து ஃபீல் பண்ணி பண்ணணும். அப்புறம் 3 பசங்க, உங்க மாமியார் தான் வந்து உங்களை கவனிச்சு எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் மைண்ட்ல இருக்கட்டும். சமீபத்தில் இறந்து போயிருக்காரு உங்க ஹஸ்பண்ட், அந்த பெயின் இருக்கு. அப்போ வந்து பையன் வந்து இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் வாதியார் அடிச்சு விட்டாரு அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அதை இது பண்ணிக்கணும். யோ அந்த ஓல்டு உமன் மெச்சூரிட்டி வரணும் ஐயா. அந்த நயம். கீழே உட்காருங்க. தலைக்கு வேணா முக்காடு போட்டுக்குங்கய்யா. என்னையா பிரேம், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிங்கய்யா.
வந்துச்சு? பிள்ளைய போட்டு எப்படி அடிச்சு வச்சிருக்க? ஆமாமா அடிச்சிட்டாரு. சரி 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 கண்ணு, அழக்கூடாது கண்ணு. அதுவா பள்ளிக்கூடத்துக்கு போல கண்ணு, அப்படி சொல்லக்கூடாது. போல போ. சரி கண்ணு சரி கண்ணு, அழக்கூடாது. என்னடி அத்தை, என்ன ஆச்சு? அந்த பாவி வாதி புள்ளைய போட்டு எப்படி அடிச்சு வச்சிருக்காரு பாருங்க. என்னடி கண்ணு, ஏண்டி கண்ணு அழற? வாத்தியார் அடிச்சுட்டாரு பாட்டு. சொச்சோ, அழாத கண்ணு அழாத. நாளைக்கு நான் பள்ளிக்கூடத்துல வந்து சொல்றேன், அடிக்க மாட்டாரு. வேற நீ வந்தா என்ன அடிப்பாரு? ஐயோ, எந்த தடி அடிச்சுவ? தோப்பு இல்லாத புள்ளைய அடிக்கிற மேடு இருந்திருக்க வேண்டாம். கண்ணு கண்ணு அழுவாத கண்ணு, நாளைக்கு நான் பள்ளிக்கூடத்துல வந்து சொல்றேன். நான் போவாட்டப்பா. அழாத கண்ணு, சமத்தா இருக்கணும். நாளைக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு வரேன். நான் போக மாட்டேப்பா. நான் கூட வரேன்டா கண்ணு. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேன். சரிடா கண்ணு, சரிடா கண்ணு. நான் போக மாட்டேன். நாசமா போன பள்ளிக்கூடத்தை விட்டு தொலை. அவனுக்கு அப்புறம் நமக்கு அங்க என்ன வேலை? கண்ணு கண்ணு, கொஞ்சம் காப்பி குடி கண்ணு. எனக்கு வேணாம். கொஞ்சம் குடி கண்ணு. எனக்கு வேணாம். ஆட்டி சொல்றேன்ல, கொஞ்சம் குடி கண்ணு, கொஞ்சம் குடி. கண்ணு இல்ல, நீ கொஞ்சம் குடிமா. நாளைக்கு உங்களை அந்த புஞ்ச பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு வந்துடுறேன். அழுவதுடா கண்ணு, போதும். இப்போ எனக்கு என்ன நடந்ததோ அதை தான் நான் இதை கதையாக எழுதியிருக்கேன். இப்போ இவங்க நடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக அப்படியே எல்லா கேரக்டர் சிரிச்சுக்கிட்டே ப்ளே பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? யோ பண்ணுங்கய்யா, சிரிச்சுக்கிட்டே பண்ணணும். எப்பா பிரேம, உன் நடிப்பு எனக்கு புரியுது. உன் நடிப்பு பூரா என் தொட மேல வச்சா எவ்வளவு நேரம் வலி தாங்க முடியும் சொல்லு? அடியில படுக்காம எதுல படுக்கிறது? ஏய், ஓரமா தள்ளி உட்காந்து ஆடுறா. என் தொட எவ்வளவு நேரம் வலிக்கும்? என்ன கட்டையா இது? யோ வைத்தியம் நான் போடவே. யோ என்னையா போங்கயா, நீங்களும் பார்த்து போடுங்க, நீங்களும் இது பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுயா. எப்போ பாரு சண்டை போடுறீங்க, போயா ஆரம்பிங்க. சொல்லிக்கிட்டே பண்ணணும். வரேன்டா கண்ணே, இதோ வந்துட்டேன். இருடா கண்ணே, வந்துட்டேன். ஏன்டா என்னடா ஆச்சு அவனுக்கு? பள்ளிக்கூடத்துக்கு போலாமா? அட பாவி, அவனுக்கு என்ன கேடு வந்துச்சு? புள்ளைய போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கானே. ஆமாமா அடிச்சாரு. நாங்க போலாமா? கண்ணு சொல்லக்கூடாது கண்ணு. சரி கண்ணு, வா கண்ணு வா கண்ணு. கண்ணு என்னடி அத்தை, அத்தை, அந்த பாவி பாத்து புள்ளைய போட்டு எப்படி அடிச்சு வச்சிருக்காரு பாருங்க. என்னடா கண்ணு, ஏடா கண்ணு அழற? வாத்தியார் அடிச்சாரு பட்டி. அச்சோ, அழாதடா கண்ணு, அழாத. நாளைக்கு நான் பள்ளிக்கூடத்துல வந்து சொல்றேன், அடிக்க மாட்டாரு. நீ வந்தா இன்னும் அடிப்பாரு பட்டி. ஐயோ, ஏதோ தடி அடிச்சுவா. தோப்பு இல்லாத புள்ளைய அடிக்கிற வேடு இருக்க வேண்டாம். அழாத கண்ணு அழாத. அப்பனோடு உடச்சவங்கிறது மறந்து போச்சு அவனுக்கு. அழாதடா கண்ணு, நாளைக்கு நான் பள்ளிக்கூடத்துல வந்து சொல்றேன், அடிக்க மாட்டான். நான் போக மாட்டேன். அழாதடா கண்ணு, சமத்தா இருக்கணும். நாளைக்கு நான் பள்ளிக்கூடத்துல வந்து சொல்றேன்டா. நான் போக மாட்டேன். நான் கூட வரேன்டா கண்ணு. நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். சரிடா கண்ணு, சரிடா. இன்னையோட அந்த நாசமா போன பள்ளிக்கூடத்தை விட்டு தலை முழுகு.
அவனுக்கு அப்புறம் நமக்கு அங்க என்ன வேலைன்னு இருக்கணும். கொஞ்சம் எனக்கு வேண்டாம் பாட்டி, வேண்டாம் பாட்டி. கொஞ்சம் கூட கண்ணு இந்த கண்ணு என் கண்ணு நாளைக்கு உங்களை போய் அந்த புஞ்ச பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு வந்துடுறேன். அது அதுடா கண்ணு. சோகமான ஒரு காட்சியை வேற ஒரு பரிமாணமான சிரிப்போட காட்டினது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நல்லா இருந்தது. அர்த்தத்தை மீறி போனோம் நடிகன். பாண்டி ரெடியா? ரெடி சார். ஆரம்ப காலங்கள்ல சிறுகதைகளை மட்டும் எழுதிக்கிட்டு இருந்த நீங்க எப்ப நாடகங்களை எழுத ஆரம்பிச்சீங்க? ஏன் எழுத ஆரம்பிச்சீங்க? எனக்கு எழுத தோணிச்சு, எழுதுனேன். ஆரம்பத்தில் சிறுகதைகள் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் ஒரு பத்திரிக்கையில் வேலை செஞ்சோம். எழுத்துன்னு அது சீசு செல்லப்பா நடத்தினார். அவர் கூட எங்களுக்கு மனஸ்தாபம் உண்டாயிடுச்சு. அதனால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். நாங்கள் வெளியில் வந்ததும் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏன் நாமளே ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கக்கூடாது, அதுக்கு நடைன்னு பேர் வைப்போம் அப்படின்ட்டு. அந்த பத்திரிக்கை சேலத்துலேருந்து தான் வந்துச்சு. அதில் நண்பர்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் கவிதை எழுதுறது, இன்னொருத்தர் கட்டுரை எழுதுறது, ஆளாளுக்கு ஒரு பொறுப்பு. அப்போ நான் சொன்னேன், நான் நாடகம் எழுதுறேன் அப்படின்னு. அப்போ ஜென்ரேஷன் கேப்பை பற்றி பரவலாக பேச்சு இருந்தது. அதை வச்சுக்கிட்டு காலம் காலமாக அப்படின்னு ஒரு நாடகத்தை எங்கள் வீட்டு சின்ன திண்ணையில் உட்காந்து எழுதினேன். அந்த பத்திரிக்கை வெளியில் வந்ததும் என் நாடகம் ரொம்ப பிரபலமாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, இது ஐனோஸ்கோ நாடகம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஐனோஸ்கோன்னா அப்போ யாருன்னு எனக்கு சரியாக தெரியாது. இப்போ நண்பர்கள்லாம் சொன்னாங்க, லைப்ரரிக்கு போய் புத்தகத்தை தேடி பார்த்து படின்னு. லைப்ரரிக்கு போனேன், புத்தகத்தை தேடி பார்த்தேன், கிடைச்சிது. படித்து பார்த்தேன், ரொம்ப சுலபமாக இருந்தது. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நாடகம் எழுதுறது ரொம்ப சுலபம் அப்படின்னு. அப்புறம் நாற்காலிக்காரர், சுவரொட்டிகள், இங்கிலாந்து, அப்படியே தொடர்ந்து நாடகம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் சிறுகதை அதுக்கப்புறம் எழுதலை. 1-2 வேணா எழுதியிருப்பேன். நான் நாடகத்துக்கு திரும்பிட்டேன். அதான். கூத்துப்பட்டைன்னு ஒண்ணு ஆரம்பிக்க என்ன காரணம் ஐயா? அதான் சொன்னானே, நண்பர்கள்லாம் இந்த நான் நாடகம் எழுதுனேன் இல்லையா, நண்பர்கள்லாம் இதுக்கு இந்த நாடகம் நடிக்கணும்னா இதுக்கு மாடர்ன் ஆக்டர்ஸ் வேணும், அதையே நாமளே தயார்படுத்தக்கூடாது, அதுக்கு ஒரு அமைப்பை உண்டு பண்ணா என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் கூத்துப்பற்றைன்னு வைப்போம். கூத்துங்கிறது டோட்டல் தேட்டர், பற்றைங்கிறது பயிற்சி கொடுக்கறது. அதை வச்சுக்கிட்டு கூத்துப்பற்றைன்னு பேரை வச்சோம். நாங்கள் 75 தான் கூத்து பார்த்தோம், 77 நாங்கள் கூத்துப்பற்றை ஆரம்பிக்கிறோம். இந்த பேரை நண்பர் வீராசாமி தான் வச்சார். அப்புறம் தொடர்ந்து நாடகங்கள் போடுறது, நடிகர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான். உங்களுக்கு தெருக்கூத்து மேல இவ்வளவு ஈர்ப்பு வர காரணம் என்னங்க ஐயா? 75 நாங்கள் கூத்து பார்க்க போனோம், நண்பர்கள்லாம் போனோம். நண்பர் வீராசாமி, நண்பர் டாக்டர் சி ரவீந்திரன், ரொம்ப நல்ல நண்பர் ரவீந்திரன், அவர் தான் கூத்துப்பற்றைக்கு லைட்டிங் டிசைனர். அவர் இன்னும் சில வேற நண்பர்கள், மற்ற நண்பர்கள்லாம் நாங்கள் கூத்து பார்க்க போனோம். முத கூத்து பார்க்குறோம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. இதுதான் தமிழர்களோட கலை அப்படின்னு நாங்கள் தீர்மானிச்சிட்டோம். அப்புறம் தொடர்ந்து அவங்க கூட நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கூத்துப்பற்றையில தெருக்கூத்தான் போடுறீங்கன்னு வெளியில பரவலா பேசப்படுது.
எப்படி பாக்குறீங்க ஐயா? நாங்க வந்து கூத்துப்பட்டுறையில கூத்து போடுறது இல்லை, நவீன நாடகம் தான் போடுறோம். கூத்துங்கிறது டோட்டல் தியேட்டர், பற்றங்கிறது பயிற்சி கொடுக்கறது. அதனாலதான் அந்த பேரை வச்சோம்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். நாங்க வந்து கூத்து போடுறது இல்லை. கூத்துங்கிறத பேர் வச்சிருக்கிறதுனால சில பேர் வந்து தவறா புரிஞ்சிருப்பாங்க. அப்புறம் வந்து நாங்க கூத்தாட்கள் கூட வேலை செய்கிற பொழுது வந்து சில பேர் சொன்னாங்க கூத்துப்பற்ற வந்து கூத்துல புதுமையை புகுத்துதுன்னாங்க. கூத்துப்பற்ற வந்து கூத்துல புதுமையை புகுத்துல. கண்ணப்ப தம்பிரானோடு நாங்க வேலை செய்கிற பொழுது காலக்கிரமத்துல விட்டு போன அடவுகள், பாடல்கள் அதெல்லாம் வந்து அவர் நினைவு கூர்ந்து கொண்டு வந்தார். அவ்வளவுதான். நாங்க வந்து கூத்துப்படுற வந்து கூத்துல புதுமையை புகுத்துல. வெளியில சிலர் அப்படி சொன்னாங்க. அப்புறம் வந்து நாங்க இங்க வந்து கூத்தும் ஆடலை, கூத்துல இருக்கிற சில அடவுகள், சில பாடல்களை வந்து நாங்க வந்து பயன்படுத்திக்கிறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் படுகளம்னு ஒரு நாடகம் எழுதினேன். அதுல வந்து யோ சார் தரைய புலியா. சரி சார், நீங்க பாருங்க. தரைய ஒழுங்கா புடிங்கயா. சரிங்க சார், ஆரம்பிங்க. மட்டிலா மணிகள் பூண்டு வரிசை சல்லடமும் கட்டி சட்டமாம் சாலும் போலும் தகித்ததோர் வைரம் கொண்டு இஷ்டமாயிரவோர் போற்றும் எழில் துரியன் வாசல் காக்கும் கட்டியக்காரன் வந்து கணசபை மேவினானே. இந்த மட்டிலா மணிகள் பூண்டு இருக்குல்ல, அது இன்னும் சரியா வரணும். பாருங்க, மட்டிலா மணிகள் பூண்டு வரிசை ஜல்லடமும் கட்டி சட்டமாம் சாலும் போலும் தகித்ததோர் வயிறும் கொண்டு இஷ்டமாயிரவோர் போற்றும் எழில் துரியன் வாசல் காக்கும் கட்டியக்காரன் வந்து கணசபை மேலினானே. அப்படி போனோம். மேலினானே அப்படி கீழே போயிட்டு மேலினானே வந்தானே தன்னை பாருங்க கட்டிய. அப்படி போனோம். எடுங்க. மறுபடியும் தரைய பிடிங்க. சரிங்க சார். மட்டிலா மணிகள் பூண்டு வரிசை சல்லடமும் கட்டி சட்டமாம் சாலும் போலும் தகித்ததோர் வைரம் கொண்டு இஷ்டமாயிரவோர் போற்றும் எழில் துரியன் வாசல் காக்கும் கட்டியக்காரன் வந்து கணசபை மேவினானே. வந்தானதென்ன பாருங்க கட்டியக்காரன் மாறானதென்ன பாருங்க. 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 அங்கினி பூஜம் கொடுத்து கட்டியக்காரன் அழகான பாகை உடுத்தி. அங்கினி பூஜம் கொடுத்து கட்டியக்காரன் அழகான பாகை உடுத்தி. செந்தூர பொட்டு வச்சி தாளம் போட்டு புல்லாவும் போட்டு குந்தி குந்தி நடந்து வந்தானதென்ன பாருங்க கட்டியக்காரன் வாரானதென்ன பாருங்க. வந்தானதென்ன பாருங்க கட்டியக்காரன் வாரானதென்ன பாருங்க. பார்வையாளர் பெருமக்களே வணக்கம். சென்னையில் உள்ள கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவானது உங்கள் முன் ஆட வந்துள்ள நாடகம் என்னவென்றால் மகாபாரதத்தில் 18ஆம் நாள் யுத்தமான படுகளம் என்னும் நாடகத்தை ஆட முன் வந்துள்ளது. இந்த நாடகத்துல சொல் குற்றம், மேல குற்றம், சால குற்றம், சுரவேத குற்றம், இப்படி எவ்வித குற்றமா இருந்தாலும் எப்படி உங்க வீட்டுல குழந்தைங்க தவறு பண்ணா மன்னிச்சு ஏத்துப்பீங்களோ
அதே போல எங்க தவறுகளையும் மன்னித்தருளுமாறு வேண்டுகிறோம். மன்னிப்பாங்க நாடகத்துக்கு வாமா. தட்டி பறிப்பதோ துட்டு, கடையில் இருப்பதோ லட்டு, தேர் சக்கரத்துக்கு வைப்பதோ முட்டு, புஷ்பவதியான பொண்ணுக்கு போடுவது புட்டு. போகாத இடம் போனா விழு ஒரு கூட்டு. நாங்கெல்லாம் கூத்து பற்ற செட்டு. எங்க 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 ஜோரா ஒரு தடவை கையை தட்டு. இப்பொழுது பீமனும் துரியோதனனும் சபை நாடி வரும் விதம் காண்க. அண்ணாச்சி பீமனுக்கு 1000 கட்டி வராகன் சுபோஜயம். அண்ணன் பீமனுக்கு பன்னார்பேட்டை குழு சார்பா ஒரு மாலை. மூலக்கடை சார்புல துரியோதன மகாராஜனுக்கு ஒரு மாலை. பொலிய மாத்த பாக்குறல. ஏய், நீ தாண்டா புளிய மாத்த பாக்குற. நான் மாத்த பாக்கல, நீ தான் மாத்த பாக்குற. நீ தாண்டா மாத்த பாக்குற. நீ தாண்டா ஜாக்கிரதை விட்டுடாத. ஜாக்கிரதை உனக்கு தாண்டா. ஜாக்கிரதை விட்டுடாத. ஜாக்கிரதை. பொலிய மாத்த பாக்குறடா. பொலிய மாத்த பாக்குறடா. ஏய், நீ தாண்டா புளிய மாத்த பாக்குற. ஏய், இது பொழி இல்ல, விட்டுடு. கயிறு இல்ல, வேலி. காட்டாமனுக்கு வேலி. எங்க தாத்தா போட்டான் காட்டாமனுக்கு வேலி. ஏய், உங்க தாத்தன் இவங்க தாத்தன் ஒரே தாத்தன் தான்டா. விட்டுடு. இது வேலி இல்ல, விட்டுடு. கயிறு விட்டுடு. உங்க அப்பனுக்கும் எங்க அப்பனுக்கும் அப்பன் தாத்தா ஒத்தனாந்ததால ஒத்து போச்சு. இடையில பேராண்டி ஒத்து போக என்னடா இருக்கு? வைக்க போற வளைச்சு போட்டு வெளியே எடுக்க வேண்டியதாடா முறை. ஏய், அனுபோக பாத்தியதேன்னு உங்களுக்கு தெரியுமாடா? பச்சையா திங்கிற மாட எங்க திங்கிற மேயிற. உங்க அப்பனும் இவங்க அப்பனும் அண்ணன் தம்பிங்க. பாடு மட்டும் திருத்தராஷ்டிர ஒத்துமையால. அவங்க அப்ப என்னையா? அவங்க அப்பா பேர் மறந்து போச்சு. அவங்க அப்ப சுப்ப. என்னவா இருக்கா அண்ணன்? 2 பேருக்கும் ஒரே தாத்தா, அவ்வளவுதானே? அவங்க அப்ப சுப்ப. அவங்க அப்ப சுப்ப பொதுவுல ஒரு போர் போட்டிருந்தாரு. அது இப்படி கொண்டாந்து முடியுமா? வேண்டாண்டான்னு சொன்னேன். கேட்டானுங்களா? இப்ப பாரு ஆவேசம் கொண்டு ஆடுறாங்க. ஜாக்கிரதை. ஒழுங்கா போய் முடியும். ஒன்னா இருக்கிறதா? தஞ்சாவூர்ல சொன்னாங்க 2க்கும் நரசிம்மனுக்கும் இடையில கயிறு பிடின்னு. தஞ்சாவூர் கலெக்டர் வெள்ளக்காரதோர சொன்னாரு. அவுரங்கசீப் சபையில என்னாச்சு? விரோதிகளை வேஷம் கட்ட வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டானுங்க. ஆட ஒரு தப்படினா போனாதான் போட்டுமே. என்னாச்சு இப்போ? குடிமுடியா போகுது. துரியோதனன் சொன்னா ஒரு துச்சாதன தம்பியா இருப்பான் போல இருக்கு. நல்லா பேர் வச்சிருக்கானுயா. துரியோதனா, துச்சாதனா, பீமனா, அர்ஜுனனா, நகுலனா, சகா, தேவனா. தலைக்கு தலைமையா தர்மராஜனா. நல்ல வேளை பொண்டாட்டி. பொண்டாட்டி பிச்சை இருக்கதா? பொண்டாட்டி பிச்சை எடுத்த போதுதான் கொலைதான் வந்திருக்க.
மனோதத்துவம் எல்லாம் மாத்த வேண்டியிருக்கு. ரோஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் மழுக்கணும். ஏய் வெக்கங்கட்ட முண்டா. டேய் யாரா வெக்கங்கட்ட முண்டா? யாரா வெக்கங்கட்ட முண்டா? நீ நாடா வெக்கங்கட்ட முண்டா. அண்ணா முண்டாடிட்ட படிப்ப நாளைக்கு தம்பி முண்டாடிட்ட. ஏய் பொண்டாடி பிச்சை எடுக்காத. ஏய் பொண்டாடி பிச்சை எடுக்காத. எடுத்தா என்னவாண்டா? பயப்படுறவனுக்கு தண்டா பழுத பாம்பாகும், துணிஞ்சவனுக்கு சமுத்திரமே பழங்கால் மட்டும். டேய் அடா பாரு இவனை அடிச்சு ஒடிச்சு உள்ள ஓடுற சாக்கடை. உள்ள சாக்கடை ஓடல, ரத்தமும் ஓடல, உள்ள காய்ச்சல் மழை வருது. என்னடா சொன்னா? என்ன சொன்னா? எங்க அம்மாவோட செய்கைக்கு தக்கபடி நாங்க 5 பேரும் பாஞ்சாலி ஒருத்திய வெக்கமில்லாம கட்டிக்கிட்டோமா, நாங்க ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வெக்கமில்லாம போயிட்டோமா. உண்மைதானா? காத்துக்கு பிறந்தவனே, காத்துக்கு பிறந்தவனே. ஏய் அமைதி அமைதி. ஒரே பாயில 5 பேருக்கு இடையில ஒத்தி படுக்கல. அமைதி அமைதி. இந்த நாய் துரியோதனன் தொட்டைய பிறந்து உசுரமாய்ப்பார். இது நான் சொல்ற வார்த்தை நின்றுட வேண்டாம், அந்த தெய்வத்தோட வார்த்தை. பராசக்தி. ஓய் அண்ணாச்சி சும்மா இருங்கானு ஓய். ஒரு சாணங்கள் நிலத்துக்கு சண்டை போடுவி. ஆதியில பொதுவா போர் போட்டாரு உங்க பாட்டா. பின்னாடி அவங்க வீட்டு மாடு இவங்க வீட்டு மாடும் போற புடிக்கி கொதறதுன்னு பாக பிரிவினுக்கு பின்னாடி ஊக்க ஒருத்தருக்கும் வேணும்னு தனியா வேலி போட்டாரு. ஆத்துக்கு அடிச்சு வச்சு இப்ப அதுல பெரிய வம்பா போச்சே. டேய் நாங்க 5 பேரும் ஒருத்தைய கட்டிக்கிட்டோம், உண்மைதானா? உண்மைதான். அதனால பொலியை மாத்த பார்க்கறது நியாயமாயிடுமா? எங்க முன்னாடியும் பின்னாடியும் பேசுறது எங்களுக்கு தெரியாது. காது செவிடா. புத்தி கட்டான்னு மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். ஏய் 5 பேர் நான் ஒருத்த ஆளா இருக்கேன், தொடையில கொஞ்சம் உட்காருன்னு அதான் சொன்னேன். ஓய் துரியாத சும்மா இரு ஓய். உன் தொட ரொம்ப பெருசுதான், சும்மா இரு. ஏய் நான் மட்டும் இல்லடா, அண்ணன் ஒருத்தருக்கு ஆத்துல போனவன். நேற்றுக்கே போயிட்டான் உன் அருமந்த தம்பி, அவனும் போயிட்டான். அவன் தோலை பிச்சு ரத்தத்தை பிடிச்சி காலி பண்ணிட்டுன்னு மவனை உன் தொட்டைய உடைச்சி தலையை திருகி காக்காய் போடுறா. நடுவில் போட்டுருவேன். இது புஞ்ச கிடாவை கொண்டோம் மொத்தால. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு பாருங்கயா. யோ என்னையா அந்த கையை தடுத்து விடுங்கயா. ஏயா வந்து இப்படி இருக்கீங்க? எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எலியும் பூனை மாதிரி சண்டை போடுறீங்களா? யோ உங்களோட சொந்த பகைய நாடகத்துல கொண்டு வருவீங்களா? என்னையா ஆச்சு? கை வலிக்குது சார். அந்த கையை தேய்ச்சி விடுங்க. சரி. ஏயா அதெல்லாம் கவனத்துல வச்சுக்க வேணாமா? இந்த மாதிரி சண்டை போடக்கூடாதுயா. அதோட வெளிப்பாடுதான் வந்து இப்படி தள்ளி விட்டதா? இனிமே அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது நீங்க 2 பேரும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துல நம்ம வந்து வேலை செய்யறோம்னாக்க வேலை செய்யறவங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன தகராறு சண்டைகள் வரும்ல, அது மாதிரி ஆக்டர்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை தாங்க ஐயா இதுவும். அதான். ஆனா நீங்க இங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. மகாபாரதத்தோட அந்த குருச்சத்திர போரையும் தஞ்சாவூர்ல நடந்த பொலி இடத்தகராறையும் ஒப்பிட்டு சொன்ன விதம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நடிகர்கள் நல்லாவே பண்ணாங்க, ஆனா கொஞ்சம் அதிகமா உணர்ச்சி வசப்பட்டாங்க. ஆமா. பாண்டி ரெடியா? ரோலிங் சார். ஐயா சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தை பத்தியும் திருமண வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. என்னோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான். எங்க ஊர்ல வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து ஸ்கூல் இருக்கு. 6th மேல படிக்கணும்னாக்க மாயாவரத்துக்கு தான் போகணும். அப்போ எங்க பாட்டியும் எங்க அம்மாவும் வந்து மாயாவரத்துல வந்து ஒரு வீடை பார்த்து அங்க குடி போய் என்னை வந்து அந்த ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்த்து விட்டாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து
என் ஒய்ஃபு வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு 2 வீடு தள்ளி எங்க வீடு. நாங்க சின்ன பையலா இருக்கிற போது சின்ன பசங்களாம் ஒண்ணா விளையாடுவோம். அப்போ வந்து என் ஒய்ஃபும் வந்து என் கூட விளையாடுவாங்க. அப்படியே என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நான் வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க. நான் பொறுமையாக வருவேன், பசங்க கூட விளையாடிட்டு பேசிட்டு. அவங்க சீக்கிரம் வந்து எனக்காக வந்து வேர்க்கல்ல, பர்ஃபி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வாசல்லையே உட்காந்துருப்பாங்க. நான் வந்ததும் கண்ணான்னு ஓடி வருவாங்க. நானும் குஞ்சலி அப்படின்னு வந்து ஓடி போய் அவங்க கிட்ட இருக்கிற வேர்க்கல்ல எல்லாம் வாங்கி தின்னுபிட்டு, பர்ஃபியை காக்கா கடி கடிச்சு தின்னுபிட்டு ஒன்றா விளையாடுவோம். அப்படியே நாங்கள் வந்து பெருசாக வந்து எங்கள் காதல் வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நல்லா நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களும் அவங்க வீட்டில் சொல்லி பார்த்தாங்க. அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. நானும் எங்கள் வீட்டில் சொல்லி பார்த்தேன், எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை. அப்புறம் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்துக்கு யாரும் வரல, என் தம்பி மட்டும் வந்தான். இப்போ வந்து எனக்கு வந்து 2 பையன்க. பெரியவன் வந்து நடேஷ், ஆர்ட்லேயும் இருக்கான், தேட்டர்லேயும் இருக்கான். சின்னவன் வந்து ரவி, சிங்கப்பூரில் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை, பேத்தி. அதான் ஐயா, நான் நடிகர்களுக்கான கேள்வியை கேட்டுக்கலாமா ஐயா? கேளுங்க. நாடக தொடர்பான உங்களுடைய அனுபவங்களை பற்றியும், உங்க வாழ்க்கையில நாடகத்திற்கான பயணத்தை நீங்க எப்ப தொடங்குனீங்க, வாழ்க்கையை நடத்த என்ன பண்றீங்க, ஒவ்வொருத்தரா அவங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க சார். எல்லாம் சேர்ந்து உட்காந்துக்கோங்க சார். அப்படியே அவர் கால் கீழே அப்படியே உட்காந்துக்கோங்க. பேஸ் தெரியும் சார். யோ எந்திரியா, கட்டி பிடிங்க, 2 பேரும் கட்டி பிடிங்கயா. யோ உட்காருங்க. சார் அந்த மைக் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. யார் பேச போறீங்க அந்த மைக் வாங்கி அந்த மைக்ல பேசுங்க. நீங்க பேசுங்க சார். நீங்க வந்து தள்ளி வாடா சார். நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க, உங்க பேசுறது. சார் வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருங்க. வணக்கம், என்னோட பேர் வந்து பிரேம்குமார். என்னோட சொந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் முதல்ல சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் கூத்துப்பட்றையில் வந்து ஆக்டிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த அனுபவம் நமக்கு பத்தாது, இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே ஃபுல் டைம் ஆக்டராக நான் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே வருமானம் வந்து கொடுக்குறாங்க, கூத்துப்பட்றையில் எல்லா ஆக்டருக்குமே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வேலைகள் பார்த்துருக்கேன். நான் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் கூத்துப்பட்றைக்குள்ள நான் வந்தேன். அந்த வேலைகள் எல்லாமே எனக்கு சம்பளம் அதிகமாக இருந்தது, ஆனால் அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இங்கே வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் குறைவாக இருந்தாலும் கூட இந்த வேலை எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுறோம். நன்றி. என்னுடைய பேர் வந்து அஜித் குமார். நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் கூத்துப்பட்றையில் முழு நேர நடிகராக சேர்ந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆயிடுச்சு. நிறைய நாடகம் நடிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு சினிமாவிலலாம் ஆசை வராதா அப்படிங்கிற கேள்வி வரலாம். நிச்சயமாக இருக்குது. நிறைய பேர் நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு போயிருக்காங்க, ஆனால் திரும்ப நாடகத்துக்கு வந்தது. அதுபோல் நான் கிடையாதுங்க. நான் சினிமாவுக்கு போனாலும் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். இது வரைக்கும் நான் நடித்த நாடகத்தையும் இனிமே வர அப்டேட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பமாக இருந்தால் கூத்துப்பட்டறை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சார் வணக்கம், என் பேர் மதுசூதனன். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் 3வது படிக்கும் போது படையப்பா படம் வந்துச்சு. அதில் ரஜினி சாரோட நடிப்பையும் ஸ்டைலையும் பார்த்து நான் ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். அப்புறம் ஸ்கூலில் டீச்சர் கிளாஸில் வச்சு என்கிட்ட சக மாணவர்கிட்ட எல்லாத்துலையும் கேட்டாங்க, உங்கள் கோல் என்னன்னு கேட்டாங்க. எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னாங்க. நான் மட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும்னு சொன்னேன். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, நான் கண்டுக்கல. அப்புறம் +2 முடித்தேன். குடும்ப சூழ்நிலைனால இன்ஜினியரிங் படித்தேன்.
சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்தேன், நல்ல சம்பளம். ஆனாலும் எனக்கு ஃபிசிக்கலி மென்டலி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ தான் சின்ன வயசில் நடிக்கணும்னு இருந்த ஆசை மறுபடியும் வந்துச்சு. அப்போ நம்ம எங்கே போய் நடிப்பு கற்றுக்கலாம், எது பெஸ்ட் பிளேஸாக இருக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். கூத்துப்பட்டுறன்னு வந்துச்சு. ஃபவுண்டர் நான் முத்துசாமின்னு வந்துச்சு. சரி ஃபவுண்டரை பற்றி படிப்போம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். ஐயா வந்து பத்மஸ்ரீ அவார்டு, தமிழ்நாடு கவர்மெண்டோட கலைமாமணி அவார்டு அப்படின்னு நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயா விதைச்ச விதையில நிறையா விருட்சம் வந்திருக்கு. அதில் சிலர் பார்த்தீங்கன்னா பசுபதி அண்ணன், விஜய் சேதுபதி அண்ணன், குரு சோமசுந்தர் அண்ணன், விமல் அண்ணன், வித்தார்த்தன் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம நடிப்பு கற்றுக்கிட்டா கூத்துப்பட்டில் தான் அப்படின்னு. அப்புறம் எங்களை ஃபாலோ பண்ணேன், அட்மிஷன் வாங்கினேன். இப்போ எங்களை ஜாயின் பண்ணி 6 மாதம் ஆகுது. பயிற்சி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஐயா விதைக்கிற விதையில நானும் அடுத்த ஒரு விருட்சமாக இருப்பேன் நம்புகிறேன். நன்றி. நீங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் தான். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ப்ரோ வணக்கம். என் பேர் சார் போலாம். ப்ரோ வணக்கம். என் பேர் ராகுல். நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கூத்துப்பட்டிரையில் ஒரு 3 மாதம் கோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பத்தலை. அது ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் நான் ஃபுல் டைம் ஆக்டராக இங்கே ஜாயின் பண்ணேன். ஒரு வருஷமாக இப்போது ஃபுல் டைம் ஆக்டராக இருக்கேன். தியேட்டர் பொறுத்த வரைக்கும் தியேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் லைவாகவும் இருக்குது. ஆனால் நிறைய விஷயம் சொல்லியும் தராங்க. ஆனால் எனக்கு வந்து சினிமா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் தியேட்டரில் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகலாம். அதனால தான் நான் தியேட்டருக்கு வந்தேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜயராமன். சொந்த ஊர் வந்து திருச்சி. சினிமா ஆசை வந்து எனக்கு காலேஜ் படிக்கும்போது வந்துச்சு. காலேஜ் முடிச்சுட்டு 3 வருஷம் சிவில் இன்ஜினியராக வேலை செஞ்சேன். அப்புறம் இங்கே பட்டறையில் வந்து 3 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ ஃபுல் டைம் ஆக்டராக இருக்கேன். கூத்துப்பட்டறை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நடிப்பை யாரும் சொல்லிக் கொடுத்து நம்ம கற்றுக்க முடியாது. அது நமக்குள்ளே தான் இருக்குது. அதை வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. அது பட்டறையில் நல்லாவே கொடுக்குறாங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு சிறந்த நடிகனாகிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் வடப்பள்ளியிலேருந்து வரேன். நான் சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போய் தாங்க 10th 12th காலேஜ்லாம் முடிச்சு வீட்டுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சேன். சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சதுனால என்னன்னு தெரியல, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த உலகத்தில் 100க்கு 90% மக்கள் ஒரே மாதிரி தான் வாழ்கிறாங்க. ஆனால் 10% மக்கள் தான் தனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தேடுதல் இருக்காங்க. நான் அப்படி எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் தேடும்போது எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுது. ஸோ ஆக்டிங்காக எங்கே போகலாம் அப்படின்னும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் கூத்துப்பட்டுறேன்னு சொன்னான். ஒரு வழியாக கூத்துப்பட்டறையை தேடி நான் இங்கே வந்துட்டேன். கூத்துப்பட்டறையை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், இங்கே வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போது நாடகம் சினிமான்ட்டு என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் போகுது. நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் ரியாழினி சுந்தரமூர்த்தி. நான் திருநின்றவூர்லேருந்து வரேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு சினிமாவில் ஒரு பெரிய நடிகையாக வரணும் அப்படிங்கிறது என்னோட கனவு. அந்த கனவோடவே நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. 2 வருஷம் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தேன். போச்சு என் லைஃப், என் ஆசை, கனவு எல்லாமே போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் கொரோனாவில் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கேமரா முன்னாடி ஒரு ஓரமாக நின்னா போதும் அப்படின்னு இருந்தேன். பார்த்தா டைரக்டர் சொல்கிறாரு, இதில் நீதாமா ஹீரோயின் சொன்னதும் எனக்கு ஒரே ஹாப்பி. பரவாயில்ல, நம்மகிட்டையும் ஏதோ இருக்குது, அதனால தான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த சார்கிட்ட நான் கேட்டேன், சார் எனக்கு இது பத்தாது, நான் வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் எனக்கு இந்த கூத்துப்பட்டறையை அறிமுகப்படுத்தினார். இங்கே வந்து 3 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு அப்படியே ஃபுல் டைம் ஆக்டராக ஜாயின் பண்ணிட்டேன். பொதுவாக பெண்கள் வருகை அப்படின்னாலே கூத்துப்பட்டறைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். எனக்கு முந்தின பேட்ச்சு, அதுக்கு முன்னாடி பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் பெண்கள். அதே போல் தான் இப்போ இருக்கிற பேட்ச்லேயும் நான் ஒரே ஒரு பொண்ணு. இங்கிருந்து நிறைய பேர் பெரிய நடிகராக வலம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக என்னோட திறமைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி நானும் ஒரு பெரிய நடிகையாக வலம் வருவேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. வணக்கம். சினிமான்னு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நடிக்கிறதுக்கு வரமாட்டான். சினிமாங்கிற ஒரு நம்பிக்கை தான் நடிகனை நாடகம் நடிக்க அனுப்புது.
நடிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனி வரும் காலங்களில் உங்களுடைய பயணத்தில் நீங்கள் தனித்துவம் மிக்கவர்களாக திகழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ஐயா சொல்லுங்க. கூத்துப்பற்றையுடைய தத்துவம் என்னங்க ஐயா? கண்டினியூஸ் ஒர்க், எக்ஸலன்ஸ் நோக்கி போறது. எங்களோட பார்வைக்கு வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி குரு சீஃப், அப்புறம் வந்து அதாவது இன்னொருத்தர் குரு சீஃப். அவர் என்னன்னா ரஷ்யா புரட்சி நடக்கிற போது குரு சீஃப் ரஷ்யாவில இருந்து வெளியில வந்துட்டார். வெளியில வந்ததும் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சார் இங்கிலாந்துல. இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்மோனியம்ஸ் டெவலப்மெண்ட் ஃபார் மேன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சார். அதுல கொடுத்த பயிற்சிகள் மனிதன் வந்து இஸ்லாம் வந்து ஒரு வகையில இது பண்ணுது, இந்துசம் வந்து ஒரு வகையில இது பண்ணுது, புத்திசம் வந்து ஒரு வகையில இது பண்ணுது, கிறிஸ்தவம் வந்து ஒரு வகையில இது பண்ணுது. ஆனா எதுவுமே மனுஷனோட இதை வந்து முழுசா பயன்படுத்திக்கிறது இல்லை. உடம்ப பயன்படுத்தினா மூளையை பயன்படுத்துறது இல்லை, மூளையை பயன்படுத்தினா உடம்ப பயன்படுத்துறது இல்லை. அதாவது மூளையும் பயன்படணும், உடம்பும் பயன்படணும். அந்த மாதிரி பயிற்சிகளை தான் நாங்கள் இங்கே வந்து கொடுக்குறோம். எக்கச்சக்கமான எக்ஸசைஸ், பலவிதமான பயிற்சிகள் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரோபேட்டிக், அதில் வந்து நடிகன் வந்து டைவ் அடிக்கிறான். அவன் டைவ் அடிக்கும் போது அவன் பாடி வந்து லிமிட்டேஷனை தாண்டுது. அவன் பாடி லிமிட்டேஷனை தாண்டும் போது அவன் மைண்டும் லிமிட்டேஷனை தாண்டுது. அப்போ அவன் என்ன கற்பனை பண்ணாலும் அதை வந்து இந்த உடம்பால வந்து வெளியில கொண்டு வர முடியும். அந்த மாதிரி பயிற்சிகளை தான் வந்து இங்க கூத்துப்பட்ட நடிகர்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். நாடகங்களை பார்க்க பார்வையாளர்கள் இருக்காங்க ஐயா? இதுக்குன்னு பெரிய பார்வையாளர்கள்லாம் கிடையாது, உங்க சொந்த பார்வையாளர்கள் தான். கூத்துப்பட்டுக்குன்னு ரெகுலரா வர ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 150 பேர் இருப்பான். அப்புறம் நாங்கள் வந்து கோர்ஸ் நடத்துகிறோம். மார்னிங் ஒரு கோர்ஸ், ஈவினிங் ஒரு கோர்ஸ். அதுக்கு வர ஆட்கள் அவன் ஒரு 500 பேர் இருப்பான். மொத்தமாக சேர்த்து 650 பேர் இருப்பான். ஒரு 10 நாள் நாடகம் போட்டோம்னாக்க இவன் வந்து இந்த ஆட்கள்லாம் வந்து நாடகம் பார்த்து தீர்ந்துருவான். அவ்வளோதான். உங்களுடைய பதில்ல விரக்தி தெரியுதுங்க ஐயா? விரக்திலாம் ஒன்றும் இல்லை. தேட்டருங்கிறது வந்து வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் ஒரு நடிகனை தயார்படுத்துறதுக்கு உதவுது. மெடிடேஷன்ல ஆரம்பிச்சு பிசிக்கல் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க கல்வி மொழியா நாடகத்தை பயன்படுத்தலாம். லெசன்ஸ் எல்லாம் நாடகத்து மூலியமா சொல்லி கொடுக்கலாம். எஜுகேட்டர்ஸ் பார்வை மாறி இதெல்லாம் அவசியம் அப்படின்னு வைக்கணும். இந்த மாதிரி பல வேலைகளை வந்து நாடகத்து மூலியமா செய்ய வேண்டியிருக்கு. விரக்திலாம் ஒண்ணும் இல்லை. வெளியில கூத்துப்பற்ற என்ற பெயர்ல அந்த கூத்துப்பற்ற இந்த கூத்துப்பற்றன்னு பல இயங்கிக்கிட்டு இருக்கே, இத பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் இல்லையாங்க ஐயா? கோபம்லாம் இல்லை. அதாவது ஒருத்தன் வந்து கூத்துப்பற்றையை தேடுறான்னு வச்சுக்கோங்க. இது எங்க இருக்கு, யார் நடத்துறா, அதை வந்து அவன் கண்டுபிடிச்சு தேடி வருவான்ல இல்லையா? உண்மையா தேடினா அவன் இங்க வர போறான். அதுதான் எது எங்க இருக்குன்னு தெரியும். சும்மா பேரு வச்சதுனால மட்டும் ஒன்றும் ஆயிட போறது இல்லை. கோவம்லாம் ஒன்றும் இல்லை. எது உண்மைன்னு தெரியும்ல ஜனங்களுக்கு, அதான். ஐயா, உங்களுடைய காலத்துக்கு அப்புறம் கூத்துப்பற்றையை வந்து யார் நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? எங்க நடிகர்கள்ல யாராவது ஒருத்தர் நடத்துவாங்கன்னு நான் நம்புறேன். அவ்வளவு நம்பிக்கை? நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாத விஷயத்துல நான் ஈடுபடுறது இல்லை. நம்பிக்கை இல்லாத விஷயத்துல ஈடுபடுறது
நல்லதும் இல்லை, பலனும் இல்லை. நம்பிக்கை வேணும். அது கடவுள் நம்பிக்கையை போல உணராம ஊட்டி வந்ததா இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கை வேணும், அவ்வளவுதான். ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய கதைகளிலும் நாடகங்களிலும் தொடர்ந்து சமத்துவத்தை பற்றியும் அந்த ஜாதியை பற்றி நீங்க எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஐயா. ஜாதி பிரச்சனைங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம சமுதாயத்தோட வியாதி. ஏன்னாக்க சரியான நம்முடைய பெரிய பலம் இருக்குல்ல, நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலத்தை முழுசா அனுபவிக்க முடியாம போறதுக்கு காரணம் நம்ம ஜாதி பிரச்சனை. ஒரு அழகான கோயில் இருக்குனாக்க அந்த கோயிலோட பிரகாரம் ஆரம்பத்தில் அந்த கோயில் கட்டின போது கிராமத்தோட மொத்த முழு ஜனத்தொகையும் அது அடக்குமா அந்த பிரகாரம் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் அடக்குச்சு? எந்த ஜாதிக்காரெல்லாம் அது அடக்குச்சு? அப்போ இந்த சமூகத்துல ஒரு சிலருக்கு இல்லாத கலாச்சாரம் ஒரு சிலருக்கு மட்டும் உரித்தான கலாச்சாரம்னாக்க கான்ஃபிளிக்டா மிஞ்சும். அந்த மாதிரி கலாச்சாரம் வேணுமா உங்களுக்கு? கான்ஃபிளிக்ட் இல்லாத கலாச்சாரம் வேணுமா உங்களுக்கு? அதான் கேள்வி. இந்த தேசம் இந்த கலாச்சாரம் எல்லாருக்கும் சொந்தம். ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை. ஜாதிங்கிறது ஒரு அபத்தம், அது ஒழியணும். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். இது யோ அந்த பறைய எழுங்க. சரிங்க சார். இங்கிலாந்துல போர் பறை காட்சியை பண்ணுங்க. நட்டுணையப்பன் நாடகத்தில் ஒரு முதல்வரோடு சேர்ந்து அதை எடுத்து நான் தோளில் மாட்டிக்கொண்டு வாசித்த போது அர்த்தம் என்ன என்று கேட்டார். சண்டை மேளம் போல் இருக்கிறது. இது புஞ்சையின் தெருக்களில் வாசிக்கப்பட்டாலும் முட்டாள்கள் அதை அறிய மாட்டார்கள். இந்த பறை எங்களது போர் பறை. இது புஞ்சையின் தெருக்களில் வாசிக்கப்பட்டாலும் எங்களது பறை. இது போர் பறை. ஒரு முறை நீ புஞ்சைக்கு வந்தபோது என் மார்பில் கிடக்கும் சிலுவைக்கு அர்த்தம் கேட்டாய். இதற்கெல்லாம் அர்த்தமில்லை என்று சொல்லிவிட்டோம். செத்த மாட்டை தூக்கும் போது இப்போது பறை வாசிக்கிறோம். செத்த மனிதனை தூக்கும் போதும் பறை வாசிக்கிறோம். மாரியம்மன் புறப்பாட்டின் போது தோளை காட்சி கொண்டு மனம் தோய்ந்து அவள் வருகையை சிலாகித்து வாசிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது பிள்ளையார் கோயில் முன்னும் ஒரு பெருமாள் கோயில் முன்னும் 2 முன்னடியான்களும் ஒரு குதிரையும் கொண்ட செண்டாளுமையன் முன்னும் வாசிக்கிறோம். என்றாலும் இது போர் பறை. சேறுபடாதவர்களின் தெய்வத்தின் முன்னே இந்த சேரி பயல்கள் வாசிக்கிறார்கள் என்று கேலி பண்ணுகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். பறையை வாத்திய கருவியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். புஞ்சை பிராமணர்கள் விலகி போய் விட்டார்கள். அவர்களுக்காகவும் வாசித்திருப்போம். வெகு தொலைவில் நின்று சாஸ்திரிய ஓட்டைகளை பெரிதுபடுத்தி காட்டும் இது போர்க்கருவி இல்லாமல் வேறென்ன? வெகு தொலைவில் நின்று சாஸ்திரிய ஓட்டைகளை பெரிதுபடுத்தி காட்டும் இது போர்க்கருவி இல்லாமல் வேறென்ன?
ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளிச்சிங்க. நாடகம் நம்மோடு வாழ்வியலோடும் உளவியலோடும் வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க ஐயா. கூத்துப்பற்றை இது போன்ற பல நடிகர்களை உருவாக்கவும் இக்கலையை மென்மேலும் மேன்மையாக்கவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. நம்ம மேனா முத்துசாமி என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கூத்துப்பற்றையை பற்றியும் திரு நா முத்துசாமி அவர்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலகுமாரன். நன்றி, வணக்கம். ராகுல் லைட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம் ஐயா. வாங்க வாங்க சார். எப்போ சார் டிவியில் வரும்? ஒரு 2-3 days ஆகும். மைக் சார் தேங்க்யூ சார். யோ சார் அந்த பறைய எடுங்க. கோவம் பத்தாதியா? அவன் 1000 வருஷத்துக்கு மேல அடிமைப்பட்டு கிடக்கிறான். அப்போ அவன் மனசுல எவ்வளவு கோவம் இருக்கும் இல்லையா? இது பண்ணாத அது பண்ணாத அப்படி இப்படின்னு அவனை மட்டம் கட்டி வச்சிருக்காங்கல்ல. அப்போ அவன் கோவம் எவ்வளவு இருக்கும்? அந்த கோவம் குரல்ல தெரியணும், உடம்புல வெளிப்படுத்தணும் இல்லையா? நடிகருக்கு சமூக பொறுப்பு இருக்கு இல்லையா? அழுகையா? சுந்தரமூர்த்தி, கார்த்திக், பிரேம்குமார், பாஸ்கர். அது சாரோட சில நாடகங்கள்லேருந்து சில பகுதியை எடுத்துக்கிட்டு, அப்புறம் சார் பேசின வீடியோக்குள்ளேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஓவியம் மு நடேஷ், லைட்டிங் டிசைன் பிரேம்குமார் சண்முகநாதன், பறை நெல்லை மணிகண்டன், செட்டு சுகுமார், ராகுல் அண்ட் அஜித், லைட்டிங் ஆப்ரேட்டர், ரிஹர்சல் டைரக்டர் அண்ட் மேக்கப் போக்குவரத்து எல்லாம் மிஸ்டர் சுகுமார். முடிஞ்சிச்சு. மென்டர் சாந்தகுமார், டைரக்ஷன் பிரசன்னா ராம்குமார். தேங்க்யூ. எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஷோ நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு மறுபடியும் இருக்குது. அதுக்கப்புறமா ஷோஸ் பண்ணுறதா பிளான். இப்போதைக்கு இந்த டேட்ஸில் நாளைக்கு இருக்குது. அதுக்கப்புறமா ஷோஸ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. டேட்ஸ் வரும். கூத்துப்பற்றை ஃபேஸ்புக் பேஜ், என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜில், ஆக்டர்ஸோட இன்ஸ்டா பேஜ்லலாம் வரும். நீங்கள் நாடகத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செய்தியை பரப்புங்க. நாளைக்கு ஷோக்கு வர்றதுக்கு ஃப்யூச்சர் ஷோஸ்க்கும் சொல்லுங்கள். உங்களோட ரிவ்யூ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். கூகுள் ரிவ்யூவாகவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கூத்துப்பட்டியில் நாங்கள் நுழைவு கட்டணம் டிக்கெட் வசூலிக்கிறது இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஒரு உண்டியல் வைக்கிறோம். உங்களால் முடிந்த கான்ட்ரிபியூஷனாக பணமாகவோ கூகுள் பே ஸ்கேனர் மூலியமோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அவ்வளோதானப்பா?
ஓகே, ரமணி சார் வந்து எங்களோட இதுக்கு வந்து ஃபிலிம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ப்ராசஸ் வந்து ஃபிலிம் பண்ணிகிட்ருக்காரு ரமணி. ரமணி சார் வந்து 30 வருஷமாக வந்து கூத்துப்பட்டறை வந்து டாக்குமெண்ட் எடுத்திருக்காரு. அதாவது முத்துசாமி சார் பற்றி அதை பற்றி தான் எடுத்திருக்காரு. கூத்துப்பட்டறைனா முத்துசாமி சார்னா கூத்துப்பட்டறை, அவள் தான். 30 வருஷமாக ஒரு மனுஷன் வந்து அதை பற்றி டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து நாங்கள் சமீபத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம். நான் வந்து பார்க்குறேன், பிடிச்சிருந்ததுன்னா வந்து நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். வந்து ஒரு நாள் பார்த்துட்டு எமோஷனல் ஆகிட்டு ரொம்ப இதுவாக இருக்குது, நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். பெங்களூரில் வேலை இருந்தது மனுஷன் அந்த வேலையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நம்ம கூத்துப்பட்டறைக்கு அந்த டாக்குமெண்டேஷனை திருப்பி வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. அதான். நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.